நல்ல மனிதனோட புத்தி இருக்குல்ல, அந்த புத்தியால கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கடுமையான நாள். அதனால சூரியன் பக்கத்துல இருக்கும், நம்ம தலைக்கு ரொம்ப பக்கத்துல. அப்ப மனிதரை நம்ம செஞ்ச அனைத்து பாவங்களுக்குமே அவங்களோட வேர்வையாலே மூழ்கடிப்பாங்க. இப்ப நம்ம இந்த காலத்துல பாக்குறோம், சூரியன் பல கோடி மைல் தூரத்துல இருக்கு. அப்படின்னு நம்ம வீட்டுல இருந்து என்ன செய்யறோம், கரெக்டா ஏசி ஆன் பண்ணிப்போம். ஏசி ஆன் பண்ணாதான் மற்ற வேலையை, ஏசி ஆன் பண்ணா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அப்படிதான் இருக்காங்க இந்த காலத்துல. ஆனா அந்த மறுமை நாள்ல சூரியன் தலைக்கு பக்கத்துல கொண்டு வரும். அல்லாஹ் சொல்றான், இந்த 7 பேர்களை தவிர அல்லாஹ் வேற யாருக்குமே அவனோட அரிசி நிலம் கொடுக்கவே மாட்டான். இந்த 7 பேர் யாருன்னு சொல்லி இந்த காலத்துல பார்ப்போம். முதல்ல என்னன்னா இமாமுன் ஆதில், நீதிமிக்க ஆட்சியாளர். இன்னைக்கு ஒரு அரசர் என்ன என்றான்னா ஒரு அலுவலக மேலாளர், அதோட மேற்பாளர் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம குடும்பத்திலயும் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராஜாக்கான ஒரு இது இருக்கு. இது யாருன்னா குடும்ப தலைவர். கண்டிப்பா சொல்றோம், எந்த குடும்பத்திலையுமே வந்து குடும்ப தலைவர் இல்லாம கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அந்த குடும்ப தலைவர் எப்படி இருக்கணும்னா கரெக்டா நீதியில இருக்கணும். ஒய்ஃபோ சரி, அவங்க பசங்களும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, இந்த ரிலேட்டிவ்ஸ் அவங்களும் தப்பு செஞ்சா கரெக்டா நீதி விடுவாரு. அவங்க எந்த சின்ன தப்பா இருந்தாலும் சரி, பெரிய தப்பா இருந்தாலும் சரி, தப்பு தான், நீ பண்ண தப்பு, இதெல்லாம் தப்பு, இது கரெக்டு, நான் வந்து அதை திருத்திக்கிறேன், இந்த தப்புல இருந்து நீ விலகி வந்துக்கோன்னு சொல்லி தப்புல இருந்து திருத்துவாங்க. ஆனா இந்த காலத்துல இருந்து ஒரு மனிதனுக்கு வந்து எல்லா அட்வான்டேஜுமே கிடைச்சிச்சுன்னா என்ன நினைப்பான்னா, நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிச்சுட்டேன், நான் என்னத்தினாலும் சொன்னேன்,